ஹாய். ஒரு நிமிஷம் வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க. பார்த்துட்டு போங்க. லைக்லாம் நீங்கள் ஒன்றும் போட வேணாம். நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லும்போது நானே யோசித்து என்ன தான் சொல்ல வராங்கன்னு நானும் போயிட்டு பார்ப்பேங்க. விவசாயத்தை பற்றி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டு குறைகள் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு நம்மளும் என்ன பண்ண முடியும், வருத்தம் தானே பட முடியும். சரி, வருத்தப்பட்டு அடாடா விவசாயம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஆனால் அதே விவசாயத்தை இன்றைக்கி நான் நேரில் பார்க்குறேன் பாருங்கள். இந்த தக்காளி எப்படி காய்ச்சி பூத்து குலுங்கி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் தக்காளி வேறு லெவலில் இருக்குது. தக்காளி ஒரு செடியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷன் தக்காளி பறிக்கலாம் பாருங்கள், அவ்வளோ தக்காளி இருக்குது. ஆனால் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த விவசாய பொருளுக்கு, அது காய்கறிகளுக்கு மட்டும் நிர்ணயமான விலையை கொடுக்காம ரொம்ப ஏற்றமான விலையும் ரொம்ப இறக்கமான விலையும் கொடுக்கறனால ஏதோ ஜாக்பாட் மாதிரியும் ஏதோ ஷேர் மார்க்கெட் பாரு மாதிரியும் விலை ஏறுனுச்சுன்னா பற்றிக்கும் இல்லைன்னா பற்றிக்காதுங்கிற மாதிரி. என்னங்க இது விவசாயம்? இதுக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, இதுக்கு உழைக்கிற உழைப்பு எவ்வளவு பாருங்கள். இதனுடைய உழைப்பு எவ்வளோ உழைப்பு. நமக்கெல்லாம் வந்து நம்ம வெளியில் சம்பாதிக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு நஷ்டம் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதில் பாருங்கள் எவ்வளோ விவசாய பொருள் அப்படியே பறிக்க முடியாமல் எவ்வளோ பழம் கொத்து கொத்தாக காய்ச்சிட்டு பாருங்கள். விலை இல்லாமல் எல்லாமே அப்படியே பறிக்காமல் விட்டுட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே வயிறு வாயெல்லாம் பத்துதுங்க. ஸோ ஒவ்வொரு விவசாயம் சொல்லும்போது இந்த விவசாயத்துக்கு மட்டும் நிர்ணயமான விலை என்றைக்கு தான் வந்து ஏன் எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்லுவேன், எல்லா காய்கறிகளையுமே நிர்ணயமாக ஒரு கிலோ 25, 35, 40, 55 அந்த மாதிரி நிர்ணயமாக ஃபிக்ஸடாக போட்டால் என்ன அதிகம் வந்தாலும் கம்மி வந்தாலும் பாவம் விவசாயிங்க ஆவரேஜாக ஒரு வருமானத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. எதுக்கு இது மாதிரி ஒரேடியாக ஏற்றுன்னு ஒரேடியாக இறக்கணும்? உற்பத்தி பொருள் அதிகமாகுனா ஏறுது, இல்லைனா இறங்குது. உற்பத்தி பொருள் அதிகமானாலும் ஆகலைனாலும் நிர்ணயமான விலையத்தை கொடுத்தா விவசாயிகள் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனிவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒரு விவசாயியோட கண்ணீர் உங்களுக்கு தெரியும்.